ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் அரசுவை அடசல். வாங்க இன்றைக்கி நம்ம பலாக்கொட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பலாக்கொட்டையை தோல்லாம் சீவி எடுத்துகிட்டு அதில் ஒரு குக்கரில் வச்சு நான் இன்றைக்கி தண்ணி மூழ்கிற அளவுக்கு மட்டும் வச்சுட்டு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு 3-4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். நான் தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 10-15 சின்ன வெங்காயம், தக்காளி 4 கட் பண்ணி எடுத்துக்கிறேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி. தனியாக அரைச்சி எடுக்கிறதுக்கு தேங்காய், பூண்டு, இஞ்சி, 4 சின்ன வெங்காய பல், கிராம்பு, பட்டை, லவங்கம், இது கசகசா கொஞ்சம், சோம்பு கொஞ்சம் எடுத்து அரைச்சி எல்லாம் வச்சுக்கணும். அந்த சின்ன வெங்காயம் நம்ம தனியாக வச்சுருக்கிறது அது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பவுடரு, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். கொட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். நான் அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும் நம்மளுக்கு இந்த குழம்பு. கொட்டையெல்லாம் தூக்கி போட்டுறாமல் நீங்கள் பலாப்பழம் சாப்பிட்டுட்டு கொட்டையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி குழம்புகள்லாம் வச்சு சாப்பிடலாம். இப்போ இதை மூடி போட்டு சும்மா நம்ம அப்படி வதங்க விடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 4 தக்காளி. அது நம்ம போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். கொஞ்சமாக உப்பு போட்டு தக்காளி நல்லா வதங்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதும் எடுத்து வச்சுருக்கிற மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு அந்த எண்ணெயிலேயே வதக்கி விடணும். நம்ம எப்போவுமே இந்த மசாலாக்கள்லாம் எண்ணெயில் போடும்போது அடிப்பிடிக்கும். அப்போ நம்ம கொஞ்சமாக உடனே தண்ணி ஊற்றணும். நான் அந்த கொட்டையை வேக வச்ச தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன். இந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற மாதிரி நீங்கள் நல்லா அதை வதக்கி விட்டுக்கணும். அடிப்பிடிக்காமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலாவை நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்தளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. இப்போது அந்த அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு, தேங்காய், கொஞ்சம் சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு, கசகசா, சோம்பு இதையெல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் அதை அரைச்சி அந்த பேஸ்ட்டை நீங்கள் இதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் அந்த தண்ணி அந்த பேஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, அதையும் கொஞ்சம் கழுவி ஊற்றி இதெல்லாம் அப்படியே நல்லா கொதிய விடுங்க. அந்த மசாலாலாம் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா நீங்கள் நல்ல மசாலா வெந்து வர அளவுக்கு நீங்கள் மூடி போட்டு வச்சு எடுத்து பாருங்கள். உங்களுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மேலே அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே ஒரு லேயரோடு வரும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுன்னா நல்லா உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பலாக்கொட்டையை நம்ம இதில் தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உப்பு காரமெல்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லியை நான் இதோட போட்டு சேர்த்து நான் கொதிய விட போகிறேன். மூடி போட்டு இப்போ நல்லா நம்ம ஒரு கொதி விட்டுருவோம். இந்த குழம்பு இப்போ அதுக்குள்ளே நம்ம அந்த குழம்பு கொதித்து வந்துடும். அவ்வளோதாங்க, குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போது இந்த குழம்பு நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். சுடு சாதத்துக்கெல்லாம் நீங்கள் நல்ல சூப்பராக நல்ல ஒரு காம்பினேஷன். எப்படி இருக்குன்றதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.